ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிபி. எஸ்டிபினா ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால். சரிங்களா? சரி, இந்த ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்விட்ச் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது 4 விதமான வேலைகளை ஒரு ஸ்விட்ச் செய்யுது. எதுக்குன்னா டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக. அது என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட் பில்டிங், அடுத்து ஃபார்வேர்டிங், அடுத்து ஃபில்டரிங், லாஸ்ட்டாக வந்து லூப் அவாய்டன்ஸ். ஓகேங்களா? சரி, மேட் பில்டிங்னா மேக் அட்ரஸ் டேபிளை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஃபார்வர்ட் டேட்டா இஃப் சோர்ஸ் அட்ரஸ் அண்ட் சோர்ஸ் மேக் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் இன் டிஃப்ரெண்ட் போர்ட். அதாவது ஸ்விட்சில் இருக்கக்கூடிய போர்ட்டில் சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் டிஃப்ரெண்ட் போர்ட்டில் இருந்தால் இது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம்னா இஃப் ஃபில்டர்ஸ் டேட்டா அதாவது ஃபில்டரிங் ப்ராசஸில் இட் ஃபில்டர்ஸ் டேட்டா இஃப் சோர்ஸ் மேக் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் இன் சேம் போர்ட் இன் மேட். அதாவது மேக் அட்ரஸ் டேபிளில் சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் சேம் போர்ட்டில் இருந்தால் அது என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணிடும். டிஃப்ரெண்ட் போர்ட்டில் இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணிடும். அடுத்ததாக லூப் அவாய்டன்ஸ். இட்ஸ் அவாய்ட் L2 loops வித் தி ஹெல்ப் ஆஃப் எஸ்டிபி. அதாவது இந்த ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால் இருக்கு இல்லைங்களா, இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா லூப் இருந்தால் அவாய்ட் பண்ணும். இந்த 4 ஸ்டெப்பு தான் நடக்குது. 4வது ஸ்டெப்பில் எஸ்டிபி வந்து பார்த்திங்கன்னா லூப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்டிபினா ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால். இது என்ன பண்ணும்? இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ்ஸ் லேயர் 2 ஸ்விட்சிங் லூப். லேயர் 2 ஸ்விட்சிங் லூப்பை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுன்னா ரிமூவ் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணும்? இட் ஷட்டிங் டவுன் த ரெடண்டன்ட் லிங்க். ரெடண்டன்ட் லிங்க் இருந்தால் ஷட் டவுன் பண்ணிடும். ரெடண்டன்ட் லிங்க்னா என்னன்னா அது ஒரு அடிஷ்னல் லிங்க்கு. என்ன அடிஷ்னல் லிங்க்னா ஒரு சுவிட்சுக்கும் இன்னொரு சுவிட்சுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் லிங்க், அதாவது 2 வழிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் லிங்க் இஸ் யூஸ்வலி கிரியேட்டட் ஃபார் பேக்கப் பர்பஸ். ஏன் இந்த மாதிரி 2 வழி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஒரு லிங்க் வந்து ப்ராப்ளம்னா இன்னொரு லிங்க் வழியாக டேட்டா ட்ராவல் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கப் பர்பஸ்க்காக இந்த லிங்க் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது ரிடண்டன்ட் லிங்க்னு சொல்கிறாங்க. அதை இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது ஒரு சுவிட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவிட்சுக்கு டேட்டா ட்ராவல் ஆகும், இன்னொரு சுவிட்சில் இன்னொரு சுவிட்சுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷனில் போகும், அப்படி இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது சப்போஸ் எங்கேயாச்சும் லூப் கிரியேட் ஆச்சுன்னா அந்த லூப்பை பிளாக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிபி. சரிங்களா? சரி, அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால் ஆக்டிவ்லி மானிட்டர்ஸ் ஆல் லிங்க் ஆஃப் தி நெட்வொர்க். நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்கும் ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா ரிடண்டன்ட் லிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணும். சரிங்களா? எதை வச்சு ஃபைண்ட் பண்ணும்? எஸ்டிஏன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது, அதை வச்சு ஃபைண்ட் பண்ணும். ஃபைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் இட் ஃபைண்ட்ஸ் அண்ட் டிசேபிள் த ரிடண்டன்ட் லிங்க். எக்ஸ்ட்ரா லிங்க் இருந்தால் அதை வந்து டிசேபிள் பண்ணிடும். லிங்க் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எஸ்டிபி வந்து மீதி இருக்கிற பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லிங்க்கை பிளாக் பண்ணிவிட்டு டேட்டாவை எப்படி எடுத்துகிட்டு போகுது, அதுக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் உதவுறது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிபிடியு பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் எஸ்டிபிக்கு. இட்ஸ் எ மல்டிகாஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிகாஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? இது ஸ்விட்சில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதனுடைய கனெக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக. பிபிடியு லேர்ன்ஸ் விச் ஸ்விட்ச் இஸ் கனெக்டட் டு விச் ஒன். அதாவது எந்த ஸ்விட்சோட கனெக்ட் ஆகிருக்குன்றத இந்த பிபிடியு தான் லேர்ன் பண்ணும். அண்ட் லேர்ன் வெதர் லேயர் 2 ஸ்விட்சிங் லூப் எக்ஸிஸ்ட் இன் த லேர்ன்டு டோபாலஜி ஆர் நாட். அதாவது லேர்ன் பண்ணுச்சு இல்லைங்களா, எந்த ஸ்விட்சோட எந்த ஸ்விட்ச் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 2 ஸ்விட்சிங் லூப் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறது இதனுடைய வேலை. அதுக்கடுத்து ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா
லூப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரூட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எஸ்டிபி. எஸ்டிபினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இருக்கும் இதில் அப்படின்னா லோயஸ்ட் பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி வேல்யூ இதில் இருக்கும். ஓகேங்களா? அந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா ரூட் பிரிட்ஜுக்கு எலெக்ட் பண்ணும். ஓகே, ஒரு வேல்யூ 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து ரூட் பிரிட்ஜுக்கு கொடுக்கும். இஃப் த பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி வேல்யூ இஸ் சேம் இன் ஆல் ஸ்விட்சஸ், அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லோயஸ்ட் பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி வேல்யூ இது கொடுக்கும். சரிங்களா? இன்கேஸ் எல்லா ஸ்விட்ச்லேயும் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா லோயஸ்ட் மேக் அட்ரஸ் எது இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பிரிட்ஜுக்கு அலாட் பண்ணிக்கும். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று லோயஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லோயஸ்ட் வேல்யூ. இந்த லோயஸ்ட் வேல்யூவை பிரிட்ஜுக்கு அலாட் பண்ணோம். அப்படி லோயஸ்ட் வேல்யூ இல்லாமல் எல்லா வேல்யூவும் சேமாக இருந்தால் லோயஸ்ட் மேக்கை அலாட் பண்ணும். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் ஹேப்பன்ஸ் when ரிமூவிங் எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் ஆடிங் நியூ ஒன். ஓகேங்களா? இது எதுக்கு நடக்குதுன்னா அதாவது எக்ஸிஸ்டிங் ஒன்று இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஆட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் ரூட் பிரிட்ஜ். நான் ரூட் பிரிட்ஜ்னா என்னன்னா ரூட் பிரிட்ஜ் தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா போர்ட்டும் நான் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து அப்டேட்ஸை ரிசீவ் பண்ணி அதை வந்து எஸ்டிபி டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் நான் ரூட் பிரிட்ஜினுடைய வேலை. எஸ்டிபி போர்ட் காஸ்ட் வந்து இப்போ காஸ்ட் வந்து 2ன்னு இருந்துச்சுன்னா 10 Gbps டேட்டா ட்ராவல் ஆகும். 4 இருந்துச்சுன்னா 1 GB, 19 இருந்துச்சுன்னா 100 MB, 100 இருந்துச்சுன்னா 10 MB. அதாவது காஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ ஓகேங்களா ஸ்பீடு அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகும். சரிங்களா? இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ ரூட் பிரிட்ஜ்னு ஒன்று பார்த்தோம். அடுத்து ரூட் போர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ரூட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பிரிட்ஜோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தை கொடுக்கும் இருக்கும் அதில். ஓகேங்களா? ரெண்டு விதமாக பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பிரிட்ஜோட டைரெக்டாக கனெக்ட் ஆகும், இல்லை ஷார்ட்டஸ்ட் பாத்து வச்சுட்டு கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஷார்ட்டஸ்ட் பாத்னா காஸ்ட் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். சரிங்களா? அதில் சீக்கிரமாக டேட்டா ட்ராவல் ஆகும். A switch can go through many other switches to get the root bridge. switch என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஸ்விட்சுக்கும் போயிட்டு ரூட் பிரிட்ஜை வந்து கெட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணோம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் பட் இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பாத். இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் இல்லை பட் ஃபாஸ்டஸ்ட் பாத்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு விதமான போர்ட் இருக்குது. ஒன்று வந்து டெசிக்னேட்டட் அண்ட் நான் டெசிக்னேட்டட். இந்த டெசிக்னேட்டட் போர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் போர்ட் காஸ்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அதர் போர்ட்டோட கம்பேர் பண்ணும். இந்த நான் டெஸ்டினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் போர்ட் காஸ்ட் இருக்கும் டெஸ்டினேஷன் போர்ட்டோட. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிபி மேக்ஸ் த நான் டெஸ்டினேஷன் போர்ட் ஆஸ் த பிளாக்கிங் போர்ட். தோஸ் போர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு ரிமூவ் லூப்ஸ். அதாவது நான் டெஸ்டினேஷன் போர்ட்டாக அதை வந்து அலாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லூப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கும். இப்போ ஃபைனலாக எஸ்டிபி அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக சொல்கிறாங்க. எஸ்டிபி ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் த ரூட் பிரிட்ஜ் ஆக்ட் as the பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் அதர் switches இன் த நெட்வொர்க். ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் வந்து ரூட் பிரிட்ஜ் வந்து எலெக்ட் ஆகிட்டா ஆல் ரிமைனிங் switches செலக்ட் a சிங்கிள் போர்ட். மற்ற ரிமைனிங் switches வந்து ஒரு சிங்கிள் போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கும். தட் ஹேஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் காஸ்ட். அது வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரூட் பிரிட்ஜை ரீச் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இது வந்து ரூட் போர்ட்டாக மாற்றிடும், முக்கியமான போர்ட்டாக மாற்றிடும். ரூட் போர்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் வந்து டெஸ்டினேஷன் போர்ட்டை டிட்டர்மைன் பண்ணும் ரெண்டு கனெக்ஷனுக்கும். ஓகேங்களா? இஃப் மல்டிபிள் போர்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் த சேம், அதாவது இப்போ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது மல்டிபிள் போர்ட் வந்து ஒரே சுவிட்சை கனெக்ட் ஆகுது இல்லை ஒரே லேண்ட் செக்மெண்ட்டை கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து என்ன பண்ணுன்னா ஒரே போர்ட்டை செலக்ட் பண்ணும். அது லோயஸ்ட் பாத் காஸ்ட் இருக்கிறதா செலக்ட் பண்ணும்.
செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெஸ்டினேஷன் போர்ட்டாக மாற்றிடும். சரிங்களா? ரூட் போர்ட்டையும் டெஸ்டினேஷன் போர்ட்டையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சுவிட்ச் பிளாக்ஸ் ஆல் ரிமைனிங் போர்ட்ஸ். மீதி எல்லா போர்ட்டையும் சுவிட்ச் பிளாக் பண்ணிட்டு ரிமூவ் ஆல் பாசிபிள் ஆர் எக்ஸிஸ்டிங் லூப் ஃப்ரம் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மீதி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ எஸ்டிபினா என்னன்னா, ஸோ லூப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். அது எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்றது தான் நம்ம ஒரு 2-3 ஸ்லைடில் பார்த்தோம். இந்த ரூட் பிரிட்ஜ், ரூட் போர்ட், ரூட் காஸ்ட் இதெல்லாம். சரிங்களா? சரி, இப்போ எஸ்டிபிக்கும் ஆர்எஸ்டிபிக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம். எஸ்டிபினா ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால், ஆர்எஸ்டிபினா ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இந்த எஸ்டிபி only the root send BPDU and relayed by others. சரிங்களா? BPDU தான் இதில் வந்து சென்ட் பண்ணி மற்றதெல்லாம் ரிலே பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிரிட்ஜ் ஜென்ரேட் BPDU எவ்ரி 2 செகண்ட்ஸ். இதில் 2 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து BPDU கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது 802.1D. இது வந்து பார்த்தீங்கன்னா IEEE வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 802.1W. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் 5 போர்ட் ஸ்டேட்ஸ் இன் எஸ்டிபி. இதில் 3 போர்ட் ஸ்டேட்ஸ் இன் ஆர்எஸ்டிபி. அது என்ன 5 போர்ட் ஸ்டேட்ஸ்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். டிசேபிளிங், பிளாக்கிங், லிசனிங், லேர்னிங் அண்ட் ஃபார்வர்டிங். ஆனால் இந்த பக்கம் வரும்போது நமக்கு 3 ஸ்டெப்பை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் ஃபார்வர்டிங் மட்டும் இது வச்சு டேட்டாஸை மூவ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டிபினா ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். ஸோ டேட்டா ட்ராவல் ஆகும்போது லூப் எதாவது க்ரியேட் ஆச்சுன்னா அந்த லூப் வந்து அன்வான்டாக இருக்கிறத டெலிட் பண்ணிட்டு கரெக்டான இருக்கிறத லூப்பை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை ட்ராவல் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எதெல்லாம் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்க முடியுமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கல் செஞ்சு பாருங்கள். பயிற்சி தான் உங்களை முழுமையாக்கும், படிப்பு மட்டும் போதாது. அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டை பார்க்கலாம். நன்றி.